பட்டை வார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் மகாலட்சுமி நகர் திருமுருகன்பூண்டியில் கரெக்டாக நடுநாயகமாக அமைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் பிரம்ம பாகத்தில் அமைஞ்சிருக்கு எங்களுடைய மகாலட்சுமி நகர். அந்த பிரம்ம பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய மிகச்சிறப்பு விசேஷம் மலர்கள் 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 சூழ்ந்த மரங்கள். அப்படியான இயற்கை எழில் கொஞ்சுகின்ற அற்புதமான நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி நகர். துரைசாமி நகருக்கு பின்னாடிங்க 44 வீடுகள் தான். பட் அற்புதமாக இருக்கும். எங்கள் காலனியில் உண்மையாகவே நாங்கள் எல்லோரும் பெருமைப்படுகிறோம். அப்பேற்பட்ட இடம் அது மகாலட்சுமி நகர். அந்த இடத்துல ஈசானியத்தில் நான் இப்போ நிற்கிறேன். நான் அங்கே அழகாக பார்த்தீங்கன்னா தங்க அரளி பூத்து குலுங்குது. இதுவே போதும். ஈசானியத்தில் தங்க அரளி பூத்து குலுங்கிறது பயங்கர விசேஷம். எப்படி பூத்து குலுங்குது பார்த்தீங்களா? ஈசானியத்தில் இந்த தங்க அரளி அவ்வளோ அழகாக அற்புதமாக பூத்து குலுங்குது. பக்கத்தில் அரளி. இது ஈசானியத்தில் இருக்கக்கூடிய வீடு. அவங்க வீட்டில் போட்டிருக்க அழகான கோலம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நல்ல அழகாக கோலம் போட்டிருக்காங்க இல்லையா? ரொம்ப அற்புதம். அந்த வீட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பட்டை வார்த்தல் பண்ணியிருக்காங்க. பட்டை வார்த்தல்னால் என்ன? கல்யாண வீடுன்னு அர்த்தம். அவங்க வீட்டில் இப்போ தான் சமீபத்தில் கல்யாணம் நடந்தது. அதை முன்னிட்டு அந்த சமூகத்தில் இப்படியான ஒரு பழக்கம், அற்புதமான பழக்கம். அழகாக இருக்குது பாருங்கள். காவி பட்டை போட்டிருக்காங்க. பட்டை போட்டு அதில் கோலம் போட்டிருக்காங்க. வித்தியாசமான அந்த கோலங்கள் அதான் பட்டை வார்த்தல்னு சொல்லுவாங்க அவங்க சமுதாயத்தில். சில சமுதாயங்களில் மட்டும்தான் அப்படியான விஷயம் நடக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ஈசானியத்தில் இருக்கக்கூடிய சீதாதேவி. இது அன்பு செயலாளர், எங்களுடைய காலனுடைய அன்பு செயலாளர் ரமேஷ் அவங்களுடைய வீடு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் சீதா அம்மையார் எப்படி இருக்காங்க பாருங்கள். எலுமிச்சம்பழ வடிவில் அழகாக முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டுங்களா? எலுமிச்சம்பழங்கள் பூத்து குலுங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? செழிப்பு அங்கே பூத்து குலுங்குதுன்னு அர்த்தம். சீதாதேவி தான் எலுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலுமிச்சம்பழமானது அங்கே பூத்து கொள்ளுங்குது. அற்புதமான எங்களுடைய செயலாளர் ரமேஷ் அவர்கள். அதை தொடர்ந்து பாருங்கள் கண்ணாராவ், அற்புதமான கண்ணாராவ். எல்லாம் கலைநயம். சின்ன சின்ன வீடுகள் தான், பெரிய வீடுகள் கிடையாது. பெரிய மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கிடையாது. ஆனால் அது கூட ஒரு லட்சணமாக, ஒரு அலங்காரமாக, ஒரு சுத்தமாக அப்படியான பூக்களோட இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். கண்ணாராவ் அற்புதமாக பூக்கள் வச்சுருக்கார். அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் நல்ல 2 பாதாமி மரங்கள், பெரிய மரங்கள், உயர்ந்த மரங்கள், அற்புதமான மரங்கள். அதில் ஏகப்பட்ட பாதாமி காய். ஒரு நாளைக்கு 1/2 கிலோ வரும் போல இருக்குது பாதாம் கொட்டையை உடைச்சோம்னா. அப்படியான அற்புதம். அப்புறம் மேஸ்திரி ஆனந்தன், எங்கள் காலனுடைய மேஸ்திரி ஆனந்தன் அவர்கள். அவரை தொட்டு அந்த பக்கம் பாருங்கள். அந்த வீடு நம்முடைய கார்த்தி, அன்பு நண்பர் கார்த்தி அவர்கள். என்னுடைய ஆத்ம நண்பர், அன்பு நண்பர். கிரிட்டிக்னு சொல்லுவார். அதாவது தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய மனிதர். சரின்னு சொல்லுவார். எந்த சபையாக இருந்தாலும் பயப்பட மாட்டார். அப்பேற்பட்ட மனிதருடைய அழகான வீடு. அப்புறம் அந்த கடைசியில் பத்ரசாமி அண்ணா வீடு, அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுது அந்த கடைசி வீடு, அந்த பத்ரசாமி ப்ளூ கலர் வீடு. அப்புறம் அப்படி வர்றோம். அழகான கோலம் போட்டிருக்காரு அசோக்ஜி அவங்களுடைய மிஸ்ஸஸ் இபி அசோக் அவர்கள். அவங்க வீடு அழகான வீடு. கிழக்கு பார்த்து நல்ல அருமையான வீடு. அற்புதமான இங்கே கிரவுண்டு, நல்ல கோயில் கிரவுண்டு பாருங்கள். நல்ல விசாலமான குழந்தைகள் விளையாடக்கூடிய கோயில் கிரவுண்டு. அற்புதமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாமா போகிறாரு. அவர் தான் முன்னாள் தலைவர். எங்கள் மாமா அவங்க போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வைத்தியநாதன். அதாவது திருப்பூர்லேயே அந்த மேனுவல் பிரிண்டிங் மிஷினை முதல்ல தயார் பண்ண பெருமைக்குரியவர் வைத்தியநாதன் அவர்கள். மிக பிரபல்யமானவர் திருப்பூரில். வைத்தியநாதன் சாரோட வீடு அழகான வீடு. அவங்க வீட்லேயும் முன்னாடி பாருங்கள் மாதுளை இருக்காங்க. மாதுளை சீதாதேவி. அவங்க வீட்டில் மாதுளை சீதாதேவி இருக்காங்க. அப்புறம் அப்படி வர்றோம். நம்ம காலனி தலைவர் அன்புமிகு அருமை நண்பர் இபி அவங்களோட வீடு. நல்லா லட்சணமாக இருக்குது பாருங்கள். இபியில் வேலை செய்கிறாரு. அவங்க மிஸ்ஸஸ் அரசு ஆசிரியர் இருக்காங்க. அவங்களோட வீடு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 மகிழம்பு மரங்கள், 2 மரம். அற்புதமான 2 வாசல் காவலர்கள் 2 பேர். இபி அவர்கள் வீடு ஆனந்தமான வீடு. அப்புறம் அப்படி வந்தோம் அப்படின்னா என்ன இருக்குங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கோயில் இருக்குது. இதுதான் எங்களுடைய கோயில், அழகான கோயில், விநாயகர் கோவில். ரொம்ப லட்சணமாக இருக்கும் இந்த கோயில். இது பாருங்கள், இந்த மரம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் 2010 வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார். தென்கொரியாவிலேருந்து மிஸ்டர் கிம்னு சொல்லிட்டு அவர் வச்ச மரங்க இன்றைக்கி அற்புதமாக வளர்ந்துருக்கு. அந்த ஞாபகம், அவரோட ஞாபகம், இந்த மரத்தை பார்க்குறப்ப எனக்கு அவரோட ஞாபகம் வந்துடும். இது அன்பு தம்பி என் பேர் மறந்துட்டேன். அவன்
தம்பியோட வீடுங்க. இது வந்து முதல்ல வந்து இங்கே வந்து இன்ஜினியர் சிவான்னு சொல்லி என்னுடைய ஆத்ம நண்பருங்க, இதயத்துக்கு நெருக்கமானவர். அவர் குடியிருந்தாருங்க, இந்த வீட்டில் இருந்தாருங்க. அவருடைய குடியிருந்த வீடுங்க அது. அவர் இப்போ உடன்பட்ட போயிட்டாருங்க. நல்ல மனிதர். சங்கெல்லாம் வச்சு தெய்வீகமாக வச்சுருக்காங்க வீட்டை. அற்புதமான வீடு. அப்புறம் வந்தோம் அப்படின்னா அப்படியே வர்றோம். நம்முடைய அக்னி மூலையில், இந்த காலனியுடைய அக்னி மூலையில் வந்து நம்முடைய இவர் இருக்கார், மெய்யப்பன் செட்டியார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த மெய்யப்பன் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அற்புதமான வீடு அது. ரசித்து கட்டியிருப்பார் வீட்டை, அழகாக கட்டியிருப்பார். அற்புதமான வீடு, அழகாக கோலம் போடுவாங்க. அவங்க வீட்டில் இப்பொழுது குடியிருக்கின்ற திரு சுந்தர் அவர்கள் எங்களுடைய பிரியமான தோழர். அவருடைய வீட்டு அவங்க மேடம் வந்து அற்புதமாக கோலம் போடுவாங்க, நல்லா கோலம் போடுவாங்க. அவங்க போட்டிருக்க கோலம் அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுந்தர் சாருடைய இடம், கார்கள். அப்புறம் இவர் அடுத்த வீடு சென்னை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் கட்டியிருக்காரு. அவங்ககிட்ட 5 பேர் குடியிருக்காங்க. அப்புறம் அன்பு நண்பர் மகேஷ் அழகாக கோலம் போடுவாங்க. இன்றைக்கி ஏதோ கலர் போடாமல் விட்டாங்க, பரவாயில்ல. மகேஷ் அவங்க இருந்த வீடு, இருக்கிற வீடு. அப்புறம் இங்கே சிற்பி ராஜேந்திரன், ரொம்ப இவங்க இந்த அம்மாவோட கோலத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். வாழ்க்கையினுடைய நுட்பங்களை வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடிய கோலம் அவங்களோடது. அற்புதமான கோலம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். கற்பனை வளம் மிகுந்த அந்த சகோதரி கனகலக்ஷ்மி, அவங்க ராஜேந்திரன் தம்பதியினர் வசிக்கக்கூடிய சிற்பி ராஜேந்திரன், அவர் வந்து ஸ்தபதி சிற்பி ராஜேந்திரன் வசிக்கக்கூடிய அந்த வீடு. அப்புறம் அப்படி வர்றோம். இங்கே என்னுடைய இனிய நண்பர் பால்ராஜ் அவர்கள் வசிக்கிறாரு. அவர் வந்து அவினாஷி புகழ் 18 இட வியாபாரிகள் குழுவில் அவரும் ஒருவர். புளியம்பட்டி ஏரியாவை அவர் தான் கவனிச்சிக்கிறாரு. புளியம்பட்டி ஏரியாவில் ஏதாவது இடம் வாங்கணும், விற்கணும் சத்தியமங்கலத்தில் அப்படின்னா ஐயாவை நம்ம தொடர்பு கொண்டுக்கலாம். என்னோட டீமில் இருக்கார். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரியமான நண்பர் ஆண்டனி அவர்கள் இருக்கக்கூடிய அற்புதமான வீடு. கோலம் எப்போவுமே ஸ்பெஷல். இங்கே கோல ராணின்னு அந்த அம்மாவை சொல்லுவேன். என்னுடைய தங்கச்சி ராணி அவர்கள் போட்ட கோலம்னா அவ்வளோ பிரமாதம். ஆக இப்படி வர்றோம். ஆனந்தியோட வீடு, பொன்னிச்சாமி அண்ணா ஆனந்தி. நேற்று அவங்க வீட்டில் தான் போய் நான் அந்த ஆருத்ராவுக்கு வந்து எனக்கு திருவாதிரை நோன்பு அவங்க வீட்டில் தான் போய் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள். அப்படி வர்றேன், முடிய போதும். இது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அற்புதமான மனிதர். டாக்டர்களுடைய 2 அற்புதமான டாக்டர்களை தன்னுடைய குடும்பத்திலே அங்கமாக கொண்டவர், இனிமையானவர். பிஎஸ்என்எல் அப்படின்னு நம்ம அவர் ஷார்ப்பாக சொல்லுவார். ராஜா அண்ணா, அந்த அண்ணாவுடைய வீடு ராஜா அண்ணா வீடு. அவங்க வீட்லேயும் மருமகள் அற்புதமாக கோலம் போடுவாங்க. கோலம்ங்கிறது ஒரு கலை, அது எல்லாருனாலையும் போட முடியாது. அந்த நளினம் எல்லாருக்கும் வராது. அற்புதமாக பண்ணுவாங்க. இது எங்களுடைய மெயின் வீதிங்க, அற்புதமான மெயின் வீதி. அதில் இருக்கிறது மாமா வீடு முன்னாடி. அவங்க வீட்டு முன்னாடி பாரிஜாதம் இருக்குது. பாரிஜாதம், அற்புதமான பாரிஜாத மரங்கள் அங்கே இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னுடைய விக்னேஷுடைய கிளாஸ்மேட்டு அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு, இன்ஜினியர் சரவணன் வீடுன்னு சொல்லுவாங்க. அற்புதமான மனிதர் சரவணன் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு. அங்கே கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ரொம்ப நல்லா கோலம் போடுவாங்க. பாருங்கள், ஒரே ஒரு தாமரை தான், ஆனால் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்கள். மிகச்சரியாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க. அப்புறம் பக்கத்தில் அவங்க விவேகானந்தன் மாஸ்டர்னு சொல்லுவாள் அவங்க வீடு. அவங்களும் நல்லா கோலம் போடுவாங்க. அப்புறம் அப்படியே வர்றோம். இது வந்து ஆண்டனி அண்ணா, ரொம்ப பிரியமானவர், இதயத்துக்கு நெருக்கமானவர். அவங்க வீட்டில் ரொம்ப விசேஷம். பூண்டி ஏரியாவிலே 2-3 வீடுகளில் தான் அது இருக்குது. எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்காது. எல்லா வீட்லேயும் வராது. ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து பிரம்ம கமலம் இருக்குது, அதான் விசேஷம். அவங்க வீட்டில் பிரம்ம கமலம் இருக்குது. பிரம்ம கமலம் எல்லார் வீட்லேயும் வரவே வராது, ரொம்ப கஷ்டம். பாருங்கள், முன்னாடியே இருக்குது பாருங்கள். பிரம்மா முன்னாடி உட்காந்துருக்காரு அவங்க வீட்டில். நுழையிறப்ப பிரம்மா போட்டு தான் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். அந்த பிரம்ம கமலம் வந்து இங்கே ரொம்ப விசேஷம் ஒரு வீட்டில். ஏன்னா எங்கள் காலனியில் வந்து முக்கியமான ஒரு கேந்திரம்னு நான் இதை சொல்லுவேன். ஏன்னா பிரம்ம கமலங்கிறது உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம், அது வரவே வராது. ஆனால் அற்புதமாக வந்திருக்கும். நம்முடைய ஆண்டனி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கும் பிரம்ம கமலம். பாருங்கள், ஒரு பூ காஞ்சி கிடக்கு பாருங்கள். இதான் அந்த பூ, பிரம்ம கமலம் பூ காஞ்சிருக்கு. அது இலையில் வர்ற பூ. இலையில் வரக்கூடிய பூ வந்து உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் ஸோ. அப்படியான அந்த பூ 2 பூ காஞ்சிருக்கு பாருங்கள். அவங்க அதை பொறிக்க கூட இல்லை, அப்படியே விட்டுருக்காங்க இயற்கையாக.
ஆஹா, பிரம்ம கமலம் நம்ம கிருஷ்ண கமலம் கூட நிறைய பார்த்துடலாம் நீங்கள். ஆனால் பிரம்ம கமலத்தை நீங்கள் பார்க்க முடியாது. முழுக்க சங்கு, ஈஸ்வரன் அப்படியே குடிகொண்டிருக்கார் சங்கில். பக்கத்தில் பாருங்கள் வெள்ளை இருக்க விநாயகர் அப்படியே இருக்கார். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள் எத்தனை தெய்வங்கள் வந்துருச்சு பாருங்கள். அவர் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க அந்தோனி அண்ணாவை. பட் அவங்க அப்படி மதமெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. நான் இதைத்தான் சொல்லுவேன். அந்த மதத்தை அந்த நேரத்தில் இயேசுவை கும்பிட்னா இயேசுவை கும்பிட்டுக்குவாங்க, அப்புறம் ஈஸ்வரனை கும்பிட்னா கும்பிட்டுக்குவாங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு பண்பாளருக்கு அடையாளம். அப்படித்தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். என்னுடைய மதமே பெருசுன்னு யாராவது சொன்னான்னா நான் பல்ல தட்டியே போடுவேன். ஏன்னா அப்படி எந்த மதத்துலையும் யாரும் சொல்கிறதே கிடையாது, சொல்லக்கூடாது. எல்லா மதமும் சம்மதம், எல்லா தாயும் ஒன்று தானே, எப்படி வித்தியாசமாக இருக்க முடியும்? ஆக அப்படியானவன் அற்புதம். அவங்க வீட்டில் பாருங்கள், இங்கே பாருங்கள் வெற்றிலை, அற்புதமான வெற்றிலை. சீதா தேவி லக்ஷ்மி முன்னாடி நம்மளை வரவேற்கிறார். முன்னாடி பிரம்ம கமலம் பிரம்மன் இருக்கார், அப்புறம் சீதா தேவி இருக்கார், அப்புறம் ஈஸ்வரன் இருக்காங்க, அப்புறம் விநாயகர் இருக்கார். அடே எங்கப்பா, முருகப்பெருமானை மட்டும் காணும். அவருக்கு எதாவது இருக்குமோ பார்ப்போம், இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக அப்புறம் பப்பாளி அவங்க வீட்டில் அப்புறம் வர்றோம். இதான் ஏற்ற மாதிரி தான் எங்கள் மாமா வீடு. பாருங்கள், அற்புதமான பவளமல்லி, பாரிஜாதம், தேவலோக கற்பக மரம்னு சொல்லுவாங்க. சூரியனை ரொம்ப காதலிச்சாலாம் ஒரு அம்மணி. ஆனால் சூரியன் அவருடைய காதலை ஏற்றுக்கலையா, அதனால் அம்மனிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். அவங்க சாபம் போட்டாங்களாம், நான் இனி உன்னை பார்க்க மாட்டேன், நான் பூமியில் போய் மரமாக இருக்க போகிறேன், என் மரத்துலேருந்து பூக்கள்லாம் வரப்போகுது, அந்த பூக்கள்லாம் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துடும், உன்னை பார்க்காது, எல்லா பூவும் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் மலரும்னு சொல்லுவாங்க, நான் நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் மலர்ந்துருவேன், இதுதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சாபம்னு சொல்லி அந்த மாதிரி சாபம் கொடுத்தாங்களாம். அப்பேற்பட்ட மரம் அந்த பாரிஜாதம். அந்த பாரிஜாதத்தை தன்னுடைய வாசலில் வச்சுருக்காங்க அவங்க. அற்புதம். அதுக்கப்புறமே என்னுடைய அற்புத நண்பர் இன்ஜினியர் சிவா, ஆத்ம நண்பர், என்னோட தொடர்பில் எப்பொழுதும் இருப்பவர். நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய மனிதர் அன்பு சிவா. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா பத்ரமூர்த்தி அண்ணாவோட வீடு, அப்புறம் அப்படியே சங்கர் வீடு, அப்புறம் அப்படியே தெரு போகுது. அப்புறம் அப்படியே நம்ம திரும்புகிறோம், அப்படியே வர்றோம். ஏன்னா என்னோடய வீட்டை காமிக்காமல் போனால் முழுமையடையாது. அதே நேரத்தில் இது பெருசாகவும் போகுது. நான் கட் ஷாட் பண்ணணும் இந்த வீடியோவை. பரவாயில்ல, எடுத்துகிட்டு கட் ஷாட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக அவ்வளோதான். ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான அப்படிங்கிறது அல்ல, அவ்வளோதான். 1 2 3 4 வீதி தான், 4 வீதி தான். இந்த 4 வீதிக்குள்ளே இந்த 44 வீடுகள், 44 வீடுகளும் நல்ல மனிதர்களால் நிரம்பப்பட்டிருக்கிறது. நல்ல அருமையான மனிதர்கள், ஈரமான மனிதர்கள், நல்ல சகாயம் செய்யக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், ஒரு ஆதரவு தரக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மனிதர்கள் வசிக்கக்கூடிய அருமையான ஒரு நகரம், ஒரு இடம் மகாலட்சுமி நகர், திருமுருகன் பூண்டி, துரைசாமி நகருக்கு பின்னாடி. நான் இந்த பதிவு போடுறது பெருமைக்காக இல்லை. எல்லா நகரங்களும் எல்லா குடியிருப்போர் இடங்களும் இப்படித்தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் அதை அவர்கள் மேம்படுத்தணுங்கிறது தான் என்னோடய ஆசை, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நம்ம அந்த பதிவு விட்டோம். இதோ என்னுடைய வீடும் ஒரு லட்சணமாக தான் இருக்கும். ஒரு மாதிரி ரசித்து தான் கட்டியிருப்போம் நாங்களுமே. என்னோடய வீட்லேயும் பார்த்திங்கன்னா ராமபானம் இருக்குது, பாரிஜாதம் இருக்குது. ராமபானம், பாரிஜாதம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாதுளை இருக்காங்க, சீதாதேவி. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி, எகெயின் சீதாதேவி அம்மா லக்ஷ்மி அவங்க இருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை இருக்குது, அப்புறம் சுண்டைக்காய் இருக்குது, அப்புறம் அப்படியே காலியாக இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள், அந்த கார்னர் வீடு எங்களுடைய பூண்டி ரோட்டினுடைய பட்டய பொருளாளராக இருந்த திரு கோபிராஜனுடைய வீடுங்க. அவங்க நல்ல மனிதர்கள். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப தோஸ்துங்க, ரொம்ப பிரியமானவர். என்னை எப்போவுமே ரொம்ப ஆதரிப்பு செய்பவர். அப்புறம் பாரதி அக்கா, அவங்களும் அழகாக கோலம் போடுவாங்க. அவங்க வீட்டில் அந்த தலை மட்டும் கொஞ்சம் மஞ்சள் கலருக்கு முன்னாடி கொஞ்சம் கோலம் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆக உங்கள் பாரதி அக்கா அற்புதம். ஸோ இதுதான் எங்களுடைய காலனி பற்றின ஒரு சிறு ஒரு அறிமுகம். இங்கே எல்லாம் சிசி கேமராவெல்லாம் பொருத்தப்பட்டிருக்குதுங்க முழுமையாக. அதனால் பாதுகாப்பு உறுதிப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 10-15 நாய்கள் இங்கே திருநாய்கள் யாரையும் கடிக்காது, ஆனால் யாரையும் விடவும் விடாது. அந்நியர்கள் யார் வந்தாலும் அடுத்த கணம் அவங்கள சூழ்ந்துக்கும்.
ஒரு பெரிய படையை வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ சிசி கேமரா, நாய் இருக்குது. அப்புறம் அதை தாண்டி எங்களுக்கு விநாயகர் எல்லாத்துக்கும் முதற் காரணமாக பாதுகாப்பாக விநாயகர் உட்காந்துட்ருக்காரு. அவரை தாண்டவும் முடியாது. அப்புறம் இதுதான் முன்னாடி தெரு, கோபியோட வீடு. அப்புறம் அந்த பக்கம் பழனிசாமி அண்ணா விட அற்புதமான வீடு. அப்புறம் அதை தாண்டி எங்களுடைய அன்பு நண்பர் பாண்டியன், சர்ச்சில் சவுந்தர பாண்டியன் அவருடைய வீடுங்க. அது அடுத்தாப்பில் இருக்குது. முழுக்க இங்கே வேப்ப மரங்கள் சூழ்ந்த அருமையான இடம். அது வேப்பமர காற்று உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறதில்ல, உண்மை அதுதான். வேப்பமரம் ரொம்ப விசேஷம். அந்த வேப்பமர காற்றை நம்ம சுவாசிக்க நமக்கு ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த வகையில் வேப்ப மரங்கள் நிறையா சூழ்ந்தது. அதனால் மரங்கள் நிறையா இருக்குது. மகாலட்சுமி நகர்கள் மரங்கள் நிறைந்த பகுதி. ரொம்ப விசேஷம். அதில் மரங்களை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விடுறதில்லை. மரங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த வரங்கள். நாங்கள் மரங்களை விடுறதே இல்லை. மரங்களை நாங்கள் விடுவதாக இல்லை. பாருங்கள், எங்களுடைய பாண்டியன் அவங்களுடைய வீடு தனியாக இருக்கும், தனித்துவமாக தெரியும். ஒரு நீல கலர் வீடுங்க. அவருக்கு அற்புதமாக பிடிச்ச அருமையான வீடு. அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு நல்ல டவர் இருக்குது. ஆக இப்பேற்பட்ட இந்த மகாலட்சுமி நகரில் குடியிருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டவன் எங்களுக்கு அளித்த ஒரு பெரும் பிச்சைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு வரம்னு நினைக்கிறோம். ஆக திருமுருகநாத சுவாமி, எங்களுடைய திருமுருகன் பூண்டியிலே வெற்றிருக்கக்கூடிய திருமுருகநாத சுவாமியுடைய கருணையினாலே எவ்வளவோ எல்லாருக்கும் வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் எங்களுக்கு நேர்ந்தாலுமே கூட எங்களை ஒரு காலமும் அவர் விட்டு தருவதில்லை. திருமுருகநாத சுவாமி எப்படியோ எங்களை காப்பாற்றி திறப்படுத்திடுவார். அதுக்கு நானே உதாரணம், என்னுடைய வாழ்க்கையே உதாரணம். ரொம்ப சிரமத்தில் இருந்த என்னை மேம்படுத்தி கொண்டு சேர்த்து இன்றைக்கி நடமாட விட்டுருக்காருங்க. ஸோ அந்த திருமுருகநாத சுவாமியினுடைய பாதார விந்தங்களே சரணம் சரணம் சரணம். எல்லோரும் வாங்க. எங்கள் காலனியில் பொங்கல் விழா நடக்க போகுது, நாளைக்கெல்லாம் அதுக்கு வாங்க. இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். ஆக அற்புதமான இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் பாருங்கள். என்னுடைய நண்பர்கள் 3 அருமையான ரோட்டரி நண்பர்கள் வந்திருக்காங்க. ஜாஃபர் அண்ணா, கார்த்தி, மாரிமுத்து, த கிரேட் சயின்ஸ் ஆஃப் திருமுருகன்பூண்டி ரோட்டரி கிளப். பாருங்கள், அவர் பாருங்கள் அருமையாக டிஷர்ட் போட்டிருக்காரு பாருங்கள். ரோட்டரி கிளப்போட டிஷர்ட்டு. ஹர்ஷம் ரோட்டரி கிளப்போட டிஷர்ட். இனிமையான மனிதர். நம்ம அவர் இப்போ கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பேற்பட்ட மனிதருங்க அவர். வயசு 60 ஆச்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. கார்த்தி பாருங்கள், கார்த்தி சொட்டத்தலைன்னு சொல்லக்கூடாதுங்க, சாரி, முடி கொட்டின கார்த்திங்க, அருமையான மனிதருங்க. அப்புறம் மாரிமுத்து பாருங்கள், ஐயா பார்த்துட்டே போகிறாரு. மாரிமுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தனவர்ஷனில் இருக்காருங்க, அருமையான மனிதர். ஸோ இப்பேற்பட்ட மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறப்ப எங்களை யாராக டச் பண்ண முடியுமா? உலகமே பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் ஓடி போயிடுவாங்க. ஸோ அற்புதமான மனிதர்கள். ஆக அதாங்க, இதுதான் வாழ்க்கை, அவ்வளோதாங்க வாழ்க்கை. என்ன பெரிய வாழ்க்கை, என்ன பெரிய லட்சம், என்ன பெரிய கோடி, என்ன பெரிய கப்பல், என்ன பெரிய காரு, இவ்வளோதான் வாழ்க்கை. ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், ஒன்றுமே இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நன்றி வணக்கம். நல்லதை விரும்பும் முருகானந்தன்.